ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பூரி மசாலா செய்ய போகிறேன். எப்படி செய்யறேன் காட்டுறோம், நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜாரில் அரை தேக்கரண்டி அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன். 2 மேசக்கரண்டி அளவு தேங்காய் பூ சேர்த்து இதை நல்லா மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து அதை ஒரு ஓரமாக அப்படி வச்சுட்டு இன்னும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலையும் சேர்த்து சின்ன சின்னதாக கேரட் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கோம். ஒரு கேரட் 250 கிராம் கிழங்கு அவிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கேரட்டையும் சேர்த்து இதில் இஞ்சி பீசஸ் சின்ன சின்ன பீசஸாக இஞ்சி சேர்க்குறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து இது நல்லா வதங்க விட்டுட்டு கொஞ்சம் வதங்கினோடனே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் அதுக்குள்ளே சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து தேவையான தனி மிளகாத்தூள் சேர்க்கலாம். அது காரமாக இருந்துச்சுன்னா அது சேர்க்கணும் அவசியம் இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் காரமாக தேவை. கொஞ்சம் ஒரு 1/4 தேக்கரண்டி போல் தனி மிளகாத்தூள் சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த கேரட் அவிகிறதுக்கு விடுறேன். இந்த கேரட் கொஞ்சம் அவியணும். நல்லா அவிஞ்சோன்னு இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கை நான் இது கூட சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மசாலா தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி வச்சுக்கணும். அதையும் அதில் சேர்த்து அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் அதில் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இறுக்கமாக டைட்டாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இல்லாட்டி திக்காயிடும். இது பரோட்டா கூட, தோசை கூட, இட்லி கூட, சப்பாத்தி கூட, பூரி கூட எல்லாத்து கூடயும் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு சாப்பிட்றதுக்காக நான் 2 பூரி செய்ய போகிறேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் சாப்பிட்றதுக்காக 2 பூரி சுடுறேன். இந்த பூரி நான் கோதுமை மாவில் தான் செய்கிறேன். ஆட்டா மாவோ மைதா மாவோ இல்லை, சும்மா கோதுமை மாவை தான் பிசைஞ்சு எடுத்துட்டு அதில் செய்கிறேன். இது சாப்பிட்றதுக்கு இந்த மசாலாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரியான ஈஸி. இது காலை சாப்பாடை செய்கிறதுக்கு சரியான சிம்பிளான ஒரு ரெசிபி. செய்து சாப்பிட்றதுக்கு இப்போ நான் போடுற சின்ன சின்ன வீடியோலாம் எல்லோரும் பார்த்து இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.